இது நம்ம லிஸ்ட்லயே இல்லங்கிற மாதிரி இயக்குனர் விக்னேஷ் சிவன் அவர்கள் அரசுக்கு சொந்தமான ஒரு ஓட்டலை விலைக்கு கேட்டிருக்காராம். என்ன நடந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. பிரபல திரைப்பட இயக்குனரான விக்னேஷ் சிவன் அவர்கள் புதுச்சேரியில தன்னுடைய படப்பிடிப்பிற்காக பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்திருக்காரு. அப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அங்குள்ள சுற்றுலாத்துறை அமைச்சரான லட்சுமி நாராயணன் அவர்களை ஒரு மரியாதை நிமித்தம் காரணமாக சந்திச்சு பேசியிருக்காரு. அப்படி அவர் சந்திச்சு பேசும்பொழுது என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கடற்கரை சாலைக்கு ஓரமா உள்ள சீ ஹில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலை எனக்கு விலைக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படி விலைக்கு தர முடியல அப்படின்னா கூட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எனக்கு சில காலம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர்கிட்ட விக்னேஷ் சிவன் அவர்கள் கேட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அமைச்சர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அரசுக்கு சொந்தமான ஒரு இடத்தை எந்த ஒரு தனியாருக்கோ அல்லது தனிநபருக்கோ விற்பனைக்கோ அல்லது ஒப்பந்த அடிப்படையிலோ கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிறகு விக்னேஷ் சிவன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இங்க புதுச்சேரியில மக்களை கவரக்கூடிய ஒரு இசை நிகழ்ச்சி ஒன்று பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல பண்ணலாம், எந்த இடத்துக்கு நீங்க பெர்மிஷன் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்த கேள்வியை முன் வச்சிருக்காரு. இதற்கு துறைமுக வளாகத்தில் இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு மையத்துல உங்களுடைய இசை கச்சேரியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் அவர்களும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சிக்காக புதுச்சேரியில இடம் பார்க்க போன இடத்துல அரசு ஓட்டலையே விலைக்கு கேட்ட விக்னேஷ் சிவன் தான் தற்பொழுது வலைதளங்கள் முழுவதும் ஒரு பேசு பொருளா மாறி இருக்காரு.